ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து மாரியம்மன் கோவில் இருக்குது. இங்கே நாங்கள் இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டில் தான். நாங்கள் திடீர்னு எனக்கு கொஞ்சம் மைண்டு சந்தோஷமாக இருந்தால் கோவிலுக்கு போவேன், கஷ்டமாக இருந்தால் போக மாட்டேன். தெரியல, அன்றைக்கி போகணுன்னு இருந்துச்சா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து கிரவுண்டுக்கு போகும்போது பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோவில். அதனால் போய் பார்த்துட்டு வரலாம், கீழே இருக்கிற சிஸ்டர் எல்லாம் இருந்துருந்தால் கண்டிப்பாக போவோம். நான் மட்டும் தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்தாலே அன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு சரி கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து அந்த கோவிலுக்கு போகலாம் வாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தால் கோவில் போவேன், மைண்ட் கொஞ்சம் செட் ஆகலைன்னா வீட்டிலே இருப்பேன். இப்படி கிளம்பி வந்துட்டேன். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ இருந்தது வீட்டில், ஃப்ரிட்ஜிலேருந்து பூ எடுத்துக்கிட்டு ஊதுபத்தி அப்புறம் கற்பூரம்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த சைடு வரலாம், இந்த சைடு வரலாம், ஒரு 4 சைடுலேருந்து வரலாம். நான் வந்து இப்படியே சுற்றி தான் வந்தேன். ஒரு மாதிரி ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சுற்றி நான் பாட்டு கிளம்பி வந்தேனே வந்துட்டேன். பாருங்கள், வந்ததும் என்ட்ரன்ஸ் இது தான். ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் இல்லாத இருந்துச்சு. இப்போ போட்டாங்க, ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணாங்க வெயிலுக்காக. என்ட்ரன்ஸில் வந்து இந்த சைடு கற்பூரம் ஊதுபத்திலாம் காட்டிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போனேன் நானும். எதுக்காக இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஃபுல் டெக்கரேட் பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி லைன் போட்டுருவாங்க, லைனாக போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக போய் உள்ளேயே போய் சாமி தொட்டு கும்பிட்டு வரலாம். இந்த மாதிரி டைமில் வந்து அந்த இது போட்டுருவாங்க, ஒரு கேட் மாதிரி போட்டுடுறாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நான் என்ட்ரன்ஸில் கற்பூரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு உள்ளே வந்து போனேன். போட்டால் பாருங்கள் ஃபுல்லாக. ஆனால் இங்கே சிம்பிளாக ஏதாவதுனா கூட பூ பயங்கர டெக்கரேட்டிவாக செம்மையாக பண்ணுறாங்க. கிரேப்ஸ்லேயே ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஒரு டைம்லாம் ஃபுல் கிரேப்ஸு, இந்த பூவுக்கு பதிலாக கிரேப்ஸே இருந்தாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் வெத்தலை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பூ தான். போயிட்டு லைனில் அப்படியே நின்றுட்டு, எனக்கு லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளம்ன்றதுனால யார்ட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் இங்கே பேசினா நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் யாருமே வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நானும் சைலண்ட்டாக லைனில் நின்றுட்டு அப்படியே எதையோ யோசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு நினச்சா, இங்கே இந்த கேட் மாதிரி போட்டிருந்தா உள்ளே போயிட்டு அதாவது வெளியே போயிட்டால் திருப்பியும் உள்ளே வர முடியாது. உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் லைனில் வந்து சாமி கும்பிட்றேன். சரி, நான் சாமி கும்பிடலான்ட்டு லைனில் அப்படியே போனோம். நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் எனி டைம் இந்த கோவிலில் வந்து அன்னதானம் போடுறாங்க. ஆஃப்டர்நூன் ஆனால் லஞ்சு 12:45 to 2:30 2:45 வரையும் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெய்லியும், ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் லஞ்சு தான். ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்க போங்க போங்க அப்படி விடுறது, சீக்கிரம் சாப்பிட்டு ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை போனாலையும். ஆனால் அன்னைக்கு சாப்பிட்டேன், போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். அந்த ஆண்டி வச்சுருக்க சாரீ மாதிரி என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. எதை நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் சாமி கும்பிட போயிட்டு இங்கே ஒரு பாட்டி பயங்கரமாக சாமி கும்பிட்டாங்க. இதை போகிறாங்க பாருங்கள், இந்த தாத்தாவும் அந்த பாட்டியும் சாமி இப்படி தீபார்த்தனை காட்டிட்டு சாமி வர்ற மாதிரி ஏதோ பண்ணி செம்மையாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. அங்கே பாருங்கள், அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாமி கும்பிட வேண்டியது தானே. என்ன போயிட்டு யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. நம்ம மனசு கஷ்டமோ ஏதோ போயிட்டு அங்கே சொல்லிட்டு வந்துட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ற ஒரு தாட்டு தானே எல்லாருக்காகும். அப்புறம் நானும் போவேன். இப்போது கீழ் வீட்டில் இருக்கிற அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட வீக்லி ஒன்ஸ் கூட போவோம். பட் அவங்க ஏதோ அவங்க டேடி மம்மியும் டூர் போயிருக்கிறாங்கன்றதுனால அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் எப்போயாவது ஒரு டைம் தான் போவேன். ஆனால் டியூஸ்டே நான் மட்டும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். இதுதான் ஃபுல் டெக்கரேட் பண்ணி உள்ளே. ஆனால் இது வந்து இப்போ ஏதோ இதுன்றதுனால இந்த கேட் போட்டுருக்கோம்னா இங்கே உள்ளே போயிட்டு அந்த சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் நார்மல் டைமில். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி தான் சாமி கும்பிட முடியும். எல்லோரும் போகணும்னு சொல்லி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு திருப்பி நிறைய வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஷார்ட்ஸில் போகணும் இல்லையா, அதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்தேன். வந்துட்டு இருந்தால் எங்கள் வீட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட் வழியாக பார்த்திங்கன்னா ஏதோ அன்றைக்கி யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஆட்டிருக்குது. அதாவது இந்த
கம்யூனிட்டி வைஸாக சொல்லுவாங்கள்ல, அவருக்கு ஃபுல்லாக ஒரு 10 தேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ட்ரம்ஸ் வச்சுட்டு கேரளா மேளம் வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் வெயில் இருந்தது. பட் இந்த சைடு வெயில் கம்மி தான், தமிழ்நாடு சைடோட இங்கே கூலிங்காகவே தான் இருக்குது எனி டைமு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இவர் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து அவர் தான் ஏதேதோ கம்யூனிட்டியில் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாட்டிருக்குது மேபி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக ஒரு 10 தேர் இதே மாதிரி இப்போ வரும் பாருங்கள், அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி ஃபுல்லாக மல்லிகைப்பூ எல்லாமே வந்து இது ஒரிஜினல் பூ தான் இது எல்லாமே. அப்படியே ஒரு 10-15 தேர் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இவர் தான் அவர் யாருன்னே தெரியல. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க இந்த ஊரில் அவர் தான் இருந்தது கவுதாஸ் இது சொல்லுவாங்க. பசங்களாம் சவுண்ட் போட்டுட்டு பயங்கர வெயிட் பண்ணதுனால ஒரு 10க்கு மேலே இருந்திருக்காங்க தெரிஞ்சது.